வணக்கம். தமிழ் இசை உலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் எவ்வளவோ பாடகர்கள் இருக்காங்க. அதில் எவ்வளவோ குரல்கள் ரொம்ப தனித்துவமான குரல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாடல்களை கேட்டு நம்மளும் இப்போ ரசிச்சுட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ரொம்பவும் தனித்துவமான ஒரு குரல், அதாவது கேட்ட உடனே இவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு குரல் அப்படின்னா உமா ரமணன் அவர்களுடைய குரல். உமா ரமணன் அவர்கள் இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. தமிழ் இசை ரசிகர்களுக்கு, தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா 80-90களில் பின்னணி பாடகியா 11 பாடல்களை பாடி கலக்கினவங்க தான் உமா ரமணன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 6000க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். அவர் ஒரு நடிகர், ஒரு பாடகர், ஒரு இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். சன் டிவியில் சப்த சுரங்கள் நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ரொம்ப வெற்றிகரமாக அவர் நடத்தியிருப்பாரு. அவருடைய பேர் ரமணன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1972 ஆண்டுல தான் ரமணன் அவர்களுடைய மியூசியானா ட்ரூப், அதில் உமா ரமணன் அவர்கள் சேர்றாங்க. சேர்ந்து அவர் கேட்டுக்கிட்டதன் பேரில் தொடர்ந்து இவங்க 2 பேரும் பல பாடல்கள் பாடுறாங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு. நாளடைவில் அந்த நட்பு காதலாக மாறுது. 1976ல் உமா அவர்களும் ரமணன் அவர்களும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் பாடுறாங்க. முதன்முறையா இவங்க பாடின பாட்டு எது அப்படின்னா நீரோட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு யார் இசை அப்படின்னா உமா அவர்களுடைய கணவர் ரமணன். தன்னுடைய கணவருடைய இசையில தான் முதன்முறையா நீரோட்டம்ங்கிற திரைப்படத்துல உமா ரமணன் அவர்கள் பாடுறாங்க. அதுக்கு பிறகு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில இன்னும் சில பக்கங்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு பாட்டை முதலாவதா பாடுறாங்க. ஆனாலுமே அந்த பாட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்ததானா இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த பாடல்கள்னா பெரிய லிஸ்டே போடலாம். உதாரணத்துக்கு பூங்கதவே தாழ்த்திரவாய், நம்ம நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாட்டு. தீபன் சக்கரவர்த்தி அவர்களோட சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க உமா ரமணன் அவர்கள். இப்போ வரைக்கும் மறக்க முடியாத உமா ரமணன் அவர்களுடைய பாடல்களில் ஒரு பாட்டா பூங்கதவே தாழ்த்திரவாய் பாட்டு இருக்கு. அது மாதிரி ஆனந்த ராகம் அப்படிங்கிற அந்த பாட்டு, அதுவும் இப்போ வரைக்கும் உமா ரமணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதே போல ஆகாய வெண்ணிலாவே பாட்டு, பூபாலம் இசைக்கும் நீ பாதி நான் பாதி, இப்படி ஏகப்பட்ட பாடல்கள். ஒவ்வொரு பாட்டுமே நம்ம இன்னி வரைக்கும் மறக்கவே முடியாது. கடைசியா உமா ரமணன் அவர்கள் பாடின பாட்டு என்னன்னா திருப்பாச்சி திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு. அந்த பாட்டை நீங்க இப்ப கூட கேட்கலாம். கேட்டா இவங்களுடைய குரல் பளிச்சுன்னு கிளீனா இருக்கும். அப்படி உமா ரமணன் அவர்களுடைய குரல் ஒரு பொக்கிஷம். தமிழ் திரையுலகத்துக்கு, தமிழ் இசை உலகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். என்னதான் இது மாதிரியான திறமையான பாடகர்கள் இருந்தாலுமே கூட நிறைய பாடகர்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கிறதுனால எவ்வளவு திறமையான பாடகர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வாய்ப்பு குறையும். அந்த வகையில் 2000க்கு பிறகு உமா ரமணன் அவர்களுக்கு திரையுலகத்தில் வாய்ப்பு குறைய ஆரம்பிக்குது. ஆனாலுமே கூட அவங்க மேடை கச்சேரிகள் பண்றதை நிறுத்தலை. ரொம்ப வருஷமா தொடர்ந்து அவங்க மேடை கச்சேரிகள் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பண்ணியிருக்காங்க மேடை கச்சேரிகள் தன்னுடைய கணவரோட சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உமா ரமணன் அவர்களுடைய இந்த மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்களும் இவங்க கணவரும் சேர்ந்து யூடியூப்ல பல வீடியோக்கள் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய இசை பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்போ நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் அந்த வீடியோக்கள்லாம். உமா ரமணன் அவர்களுடைய விருப்பமே என்ன, பாடகி ஆகணுங்கிறது தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நிறைய பாடல்கள்லாம் படி பரிசு பெற்றிருக்காங்க. எம்ஏ படிச்சு முடிக்கிறாங்க. எம்ஏ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் காலம் ஒவ்வொருத்தரையும் எங்கே கொண்டு போகுங்கிறது நம்ம கையில் கிடையாது, காலத்தினுடைய கையில் இருக்கு. அந்த வகையில் இவங்களை இசை பக்கம் கூட்டிட்டு போயிருக்கு. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்கும்போது நானும் என் கணவரும் இசை பற்றி, மியூசிக் பற்றி பேசவே மாட்டோம். ஃபேமிலி விஷயங்கள் பற்றி மட்டும் தான் பேசுவோம். அது மாதிரி பாடுறதுக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு அங்கே ஃபேமிலி பற்றியோ வேற எதை பற்றியுமோ பேச மாட்டோம். முழுக்க முழுக்க இசையை பற்றி மட்டும் தான் நாங்கள் பேசுவோம். அது மாதிரி எந்த ஒரு பாட்டுக்கும் நாங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாடி பார்த்ததே கிடையாது. கச்சேரிக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்லேயே போய் அங்கேயே ரிஹர்சல் பார்த்துட்டு அங்கேயே பாடுறது தான் அப்படின்னு சொல்லி உமா ரமணன் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு பேட்டியில். இப்படி உமா ரமணன் அவர்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய பாடல்களும் நிறையா கேட்கலாம் நம்ம இப்போவும். நீங்கள் இன்னும் வேணாம், இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் பூங்கதவே தாழ்ந்திரவாய் பாட்டை கேட்டு பாருங்கள், ஆனந்தராகம் பாட்டை கேட்டு பாருங்கள். இந்த ஒரு மாதிரியான ஒரு சில பாடல்கள் நீங்கள் கேட்டாலே உமா ரமணன் பற்றி, அவர்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட அவங்களுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈரம், அந்த ஒரு தனித்துவம் பற்றி புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய பாடல்கள் நம்மளே தேடி தேடி போய் கேட்க ஆரம்பிப்போம் தான் சொல்லணும். நிச்சயமாக உமாசங்கர் அவர்களது, நிச்சயமாக உமா ரமணன் அவர்களுடைய இந்த மறைவு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இசை ரசிகர்களுக்கு, இசை உலகத்திற்கு. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.